ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையும் ப்ளஸ் இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 9 o'clock தான் ஒர்க் போகிறதுனால அவரே லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பசங்களாம் ஆசைப்பட்டு கேட்டாங்க. அவர் தக்காளி சட்னி செஞ்சால் நல்லா செய்வாருன்றதுனால அவர் லேட்டாக கிளம்புறேன்னு சொல்கிறதுனால என்னோடய மார்னிங் இன்றைக்கி 4 o'clock தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4 o'clock எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு மெயின் கேட்டுக்கிட்ட போய் கோலம் போட போயிட்டேன். மெயின் கேட்டில் கோலம் போட்டுட்டு வந்துட்டு எப்பயும் போல் சாமிக்கு பூஜைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் எப்போ மழை வருது வரல அப்படின்னே சொல்ல முடியல. திடீர்னு மழை வருது. இப்போ கூட மேலே மின்னிட்டு தான் இருக்குது, இடி சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது. சரி, நம்ம செய்கிற வேலையை செய்வோன்ட்டு நான் பாட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்லாம் வந்து கீழே வந்து கோலம் போடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். நம்ம மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி, சந்தில் யாரும் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து பயமே இல்லை. ஏன்னா என் கூட காக்கா வந்து பேசுகிற மாதிரியே அந்த காக்கா ஒன்று பேக்கில் வந்து கத்திகிட்டே இருக்கும். பின்னாடி இருந்து குருவி சவுண்டு இதெல்லாம் கேட்டுகிட்டே அந்த அமைதியான மார்னிங்கில் வேலை செய்ய நல்லா தான் இருக்குது. எல்லோரும் வீட்டில் செய்கிற வேலையை தானே யூடியூப்பில் எப்படி போட்டுருக்கீங்க வீடியோவா அப்படின்னு கேட்க தோணும். ஏன்னா நான் கூட யூடியூப்பில் வீடியோலாம் பார்க்கும்போது நம்ம செய்கிற வேறு தான் இவங்களும் செய்கிறாங்க, அதை வேறு எதுக்கு வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படிலாம் நினைப்பேன். ஆனால் அந்த மாதிரி நானும் ஒரு 10-15 வீடியோ பார்த்ததுனால தான், ரெகுலராக வாட்ச் பண்ணதுனால தான் நம்மளுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் போடணுன்ற ஒரு ஆசை வந்து நம்மளும் இந்த மாதிரி பூஜைலாம் செய்கிறோமோ அப்படின்னு தோணுது. இப்போல்லாம் எதனா ஒன்றுனா நம்ம ஃபஸ்ட்டு ஃபோனை தான் பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சமையல் செய்கிறதுக்கே ஒரு டவுட்டுனா ஃபஸ்ட்டுலாம் வந்து அம்மாவை ஃபோன் பண்ணி கேட்டாங்க. மாமியார் இல்லை ஃப்ரெண்ட்ஸு யாரும் அவங்களுக்கு யார் சர்க்கிளில் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சமையல் செய்வாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. அவங்களே போகிறாங்க, கூகுளில் டைப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய வீடியோஸ் வருது. அதுலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி பூஜை செய்கிறதும் வந்து நிறைய பேர் நிறைய மெத்தடில் வீடியோ போடுறாங்க. அதில் நம்மளுக்கு நம்மளால் எது முடியுமோ அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கு நம்ம லைஃபுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த வழிபாடுங்கள்லாம் செஞ்சுக்கின்னு நம்ம குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்க வேண்டியது தான். எல்லாராலையும் பிரம்ம முகூர்த்த விளக்கு போட முடியாது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைங்க வச்சுருப்பாங்க, வேலைக்கு நைட் ஷிஃப்ட் போகிறவங்க இருக்காங்க, அதுவும் இல்லாமல் உடம்பு முடியாதவங்க இருக்காங்க. காலைல எழுந்து அந்த டைமில் குளிக்க முடியும், செய்ய முடியும்னாலும் செய்ய முடியாது தான். நான் கூட பிரம்ம முகூர்த்த விளக்கு போடணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இப்போ தான் என்னாலே போட முடிஞ்சுது. ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்து நாங்கள் இருந்த வீடு சின்ன வீடு. அதில் வந்து என்னால் காலையிலே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கும் போட முடியாது. அதே மாதிரி எனக்கும் சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்களா, அதனால் என்னால் போட முடியாமல் அப்படியே இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தது. ஆனால் காலையில் எழுந்து லஞ்சு கட்டுற வேலை செய்வேன். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போடணுன்ற எண்ணம் மட்டும் காலையில் எழுந்து குளிக்கணும், பிரம்ம முகூர்த்த விளக்கு போடணும் அப்படின்ட்டு எனக்கு நான் தோணதே இல்லை. இப்போ தான் வந்து என்னால் கொஞ்சம் செய்ய முடியுன்றதுனால வேண்டிகிட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். காலைல எழுந்துக்கிறது ஃபஸ்ட்லாம் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு நைட்டியோட ஃபுல் டேவும் இருப்போம், ஈவினிங் தான் குளிப்பேன். பட் இப்போல்லாம் வந்து எழுந்துக்கும் போதுமே குளிச்சுட்டு நைட்டி போடுறத விட்டுட்டு சுடிதாராக தான் போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி மாறி இருக்கேன். ஸோ இதுவும் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போகிறதுனால தான் அந்த சேஞ்சஸ் வந்திருக்குதுன்னு சொல்லலாம். வீடியோவே ஆன் பண்ணாமல் இருந்தது. அதுக்கப்புறம் என் பசங்களும் எழுந்துட்டாங்க. விளக்கெல்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அவங்களே வந்து சாப்பாடு செய்ய வந்துட்டாங்க. அவங்க தக்காளி சட்னி செஞ்சாங்கன்னா என் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அந்த தக்காளி சட்னி செஞ்சால் டிஃபனுக்கும் அதே வச்சுக்கலாம், சாப்பாடுக்கும் லஞ்சுக்கும் அதே யூஸ் பண்ணிக்கலான்றதுனால அவர் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் வந்து எல்லாம் கட் பண்ணி மட்டும் கொடுத்துட்டு
விட்டுட்டேன். அவங்கள ஏதாவது லஞ்சுலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். நான் ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு சேப்பக்கிழங்கு குக்கரில் 2 விசில் போட்டு நல்லா தோலெல்லாம் உரித்து க்ளீன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் பசங்களுக்கு குளிக்க ஊற்றுறது, அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாற்றுறது அப்படின்னு கிளம்பிட்டேன். அவர் வந்து அதுக்குள்ளே தக்காளி சட்னி செஞ்சுட்டு அதை வேறு பிளேட்டுக்கு பவுலில் மாற்றிட்டு அதே பவுலில் வந்து இது சேப்பக்கிழங்கும் செஞ்சுட்டு டிஃபன் லஞ்சும் அவர் இருந்தார்னா நான் லஞ்சு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கிளறி கட்டவே மாட்டேன், அவர் தான் கட்டுவார். அன்றைக்கும் அதே மாதிரி அவரே கட்டி கொடுத்தாரு. அப்பா செஞ்சாலே சந்தோஷம் என் பசங்களுக்கு, அதனால் நல்லா சாப்பிடுவாங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என் பசங்க பின்னாடி இருந்து ஹாய் கான்ஸ் எங்கள் அப்பா லஞ்சு கட்ட போகிறாருன்ட்டு சொல்லிவிட்டு வீடியோ அவங்களே வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு வந்து தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி ஊற்றி இப்போ கட்டினோன்னா நல்லாயிருக்கும். அதனால் எப்பயுமே வந்து அவர் தக்காளி சாதம் செஞ்சாலே நல்லா மிக்சியில் அரைச்சி ஊற்றி அப்படி தான் செய்வார். பசங்களும் டிஃபன் பாக்ஸில் வந்து அந்த தக்காளி வந்து பொறுக்கி எடுத்து வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்நாக்ஸாக என் 2 பொண்ணுங்களுக்கு வாழைப்பழமும், பையன் வந்து ஆப்பிள் கேட்டான்ட்டு அவனுக்கு கட்டி 3 பேருக்கும் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டும் சாப்பாடு கட்டிட்டு கிளம்பிட்டு இருந்தார். என் பொண்ணுங்களுக்கும் வெளியே போய் நல்லா தலைவாரி விட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. எல்லோரும் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கப்புறம் வீட்டில் க்ளீனிங் வேறு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் என்னோடய மார்னிங் வந்து போயிடுச்சு. இவ்வளோ தான் என் மார்னிங் விலாகு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு ஒரு பதிவு போடும்போது உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். ரெகுலராக என் சேனலை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.